நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. அம்மோ, நீ சொன்ன மாதிரி பூனைக்குட்டிக்கு பிரியாணி கொடுத்தாச்சு. இப்போ நீ ஒரு வாய் சாப்பிடணும், சரியா? காட்டு. நல்லா இருக்கா? எப்படி செஞ்சேன்னு சொன்னா உனக்கு புரியாதுடி தங்கம். அது பாட்டி எப்படியோ செஞ்சேன், ஆனா உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க உப்பு போட்டு சக்கரை போட்டு மசாலா போட்டு கலக்கி கலக்கி தின்னீங்களா? ஆமா, உப்பு சக்கரை மசாலா எல்லாம் போட்டு கலக்கி தான் செஞ்சேன். சரி, இந்த 500 ரூபாய் வாங்கு. போதுமா? 2 வாய் தான் சாப்பிட்டுருக்குற. இன்னொரு 2 வாய் சாப்பிடுட தங்கம். வயிறு புல்லாயிடுச்சா? எங்க இருந்து உனக்கு வயிறு புல்லாகிறது? 2 வாய் சாப்பிட்டு வயிறு புல்லாயிடுச்சா? இந்த இன்னும் 2 வாய் சாப்பிட்டா வயிறு புல்லாகும். ஐயோ, என்ன தங்கம், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னா? இங்க பாரு, உனக்காக தான் தட்டுல இவ்வளவு பிரியாணி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இனி நீ அப்புறம் சாப்பிடுறேன்னா இது யாரு சாப்பிடுவா? ஐயோ தங்கம், பாட்டி சாப்பிட முடியாதுடா. அதான் சொல்றேன், நீ இதை மட்டும் சாப்பிடு போதும். ஏன் சாப்பிட முடியாது? அது பாட்டி நோம்புடா. நோம்புனா என்னது? உங்களுக்கு காய்ச்சலா? காய்ச்சலாம் இல்லடா பட்டு. நோம்புனா என்னன்னு உனக்கு இப்ப சொன்னா புரியாதுல்ல. நீ கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறமா உனக்கு சொல்லித்தரேன். சரி சரி, இனி நீ இதை சாப்பிட மாட்ட. இனி தினம் வீணாக்கவா முடியும்? உன் அம்மா கிட்டயாவது கொடுத்து சாப்பிட சொல்றேன். அம்மா, ரியாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கீங்களா? ஐயோ ஆமாப்பா, இந்த புள்ள சாப்பிடவே மாட்டேங்குது. ஒரு வாய் சாப்பிடுறதுக்குள்ள காக்காவுக்கு கூட, பூனைக்கு கூட, கோழிக்கு கூடன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. ஆனா இவன் மட்டும் சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஐஷா எப்படிதான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறாளோ தெரியல. டே அம்மோ, சாப்பிடுறதுக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கியா? பாட்டி பாவம் கஷ்டப்பட்டு ஊட்டிட்டு இருக்காங்கல்ல, அடம் பிடிக்காம சாப்பிடணும். மாப்பிளவ ரொம்ப பிடிவாதம் பிடிச்சானா நீங்க அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு ஊட்டிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே நோம்பு வேற எடுத்திருக்கீங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஐஷு கிட்ட கொடுங்க, அவ பாத்துக்குவா. டேய் இல்லடா, எனக்கு என்ன டயர்டு? என் பேத்தியை பார்த்துக்க முடியலன்னு தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு டயர்டும் இல்ல. என் பேத்திக்கு நான் ஊட்டி விட்டுக்கிறேன். அப்புறம் பாவம் அவளும் மாசமா இருக்கா, அவளுக்கும் டயர்டா தானே இருக்கும். அது இல்லம்மா, உடம்பும் சரியில்லை. நோம்பு எடுக்க வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நோம்பும் எடுத்திருக்கீங்க, அதான் சொன்னேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. உடம்பு சரியில்லைன்னு நோம்பு எடுக்காம இருந்தேன்னு வச்சுக்க, எனக்கு மனசு சரியில்லாம போயிடும். அதனால நோம்பு எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. அதுக்குண்டான ஆரோக்கியமெல்லாம் அந்த அல்லா கொடுப்பாரு. சொன்னா மட்டும் என்ன கேட்கவா போறீங்க? எல்லா வருஷமும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி போதுமா, ரொம்ப நேரம் இங்க வெயில நின்று அவளுக்கு ஊட்டிட்டு இருக்காதீங்க. உள்ள போங்க. சரிடா. ஆமா, இதுக்கப்புறம் இவ்வளவு இதை சாப்பிட மாட்டா. இரு, இது இந்த பூனைக்காவது கொஞ்சம் போட்டுட்டு வரேன். ரொம்ப குழப்பமா இருக்கு. உன்னை வேண்டான்னு ஒதுக்கவும் முடியல, வேணும்னு ஏத்துக்கவும் முடியல. யார் சொன்னதையோ கேட்டு எதையெல்லாமோ வச்சு உன்னை நான் தப்பானவன் நினைச்சேன். ஆனா இப்ப அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. என் அம்மா தாசி நீ தூக்கி போட்டப்போ உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு விஷயமா தெரியலன்னு தான் உன் மேல நான் கோவப்பட்டேன். ஆனா இப்போ இந்த டைரியில நீ எழுதியிருக்கிறதெல்லாம் படிக்கும்போது
நீ மட்டும் என் கூட இருந்தா என் அம்மா அப்பா 2 பேருமே என் கூட இருக்கிற மாதிரின்னு நீ என்ன நினைக்க வச்சுட்ட அன்பு. இந்த டைரியில 2 பக்கத்தை படிச்சதுக்கே எனக்கு நீ இப்படி தோண வச்சுட்ட அன்பு. இனி இந்த டைரி ஃபுல்லும் நான் படிச்சா சத்தியமா என்னால உன்னை விட்டு போக முடியாது அன்பு. ஆனா எனக்கு உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அன்பு. நீ என்ன காதலிக்கிறன்னு சொல்ற, ஆனா இன்னும் 2 மாசத்துல உனக்கு எல்லாரும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீயும் அதுக்கு சம்மதிச்சிருக்க. இப்ப நான் உன்னை என்னன்னு நினைக்கணும்னு கூட எனக்கு தெரியல. உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்ற, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரெடியாவும் இருக்க. இதுக்கு என்ன அர்த்தம் அன்பு? இதையெல்லாம் பார்க்கும்போது இப்பவும் நீ என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கோன்னு தான் எனக்கு தோணுது. என்னால உன்னை நல்லவேன்னு நம்பவும் முடியல, இல்ல நீ மொத்தமா ஃப்ராடு தானே அப்படி கண்ணு அடிச்சிட்டு முடிவு பண்ணவும் முடியல. அதானே இவ்வளவு ஒரு 5 நிமிஷம் தனியா விட்டுறக்கூடாது. இப்பதான் ஒரு வழியா பேசி பேசி வழிக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். அதுக்குள்ள யோசிச்சு நம்ம ஃப்ராடுன்னு முடிவு பண்ணி திரும்பவும் மலையேறிடுவா. இவ்வளவு கொஞ்சம் கூட யோசிக்கவே விட்டுறாதடா அன்பு. ஹோய் மின்னல். ஏடா நீ எதுக்குடா இப்ப இங்க என் ரூமுக்கு வந்த? ஹோ ரூமா? ஹேய், இதுவும் என் ரூம் தான். சரி, இப்போ நான் தானே இங்க இருக்கேன். நான் இருக்கிற வரை இது என் ரூம் தான். ஐயோ சரி மின்னல், அது என்ன ஓ ரூமு என் ரூமுன்னு எல்லாமே நம்ம ரூம் தான், போதுமா? ஏடா மதி நிறுத்து. இனி இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாத. ஏன் மின்னல், வேற எந்த மாதிரி பேசணும்னு சொல்லு, பேசுறேன். நீ வேற எங்கனையும் பேச வேண்டாம். நீ பேசினாலே எனக்கு பிடிக்கல. ஓ, பேசினா பிடிக்கலையா? அது முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. இனி பேச மாட்டேன். இப்ப கூட உனக்கு இதுதான் முக்கியம் இல்ல? இப்படி எல்லாம் நீ பண்ணிதான் எனக்கு உன்னை நம்புறதா வேண்டாமான்னு நான் குழப்பத்தில் இருக்கேன். ஏய், என்ன குழப்பம்? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? இங்க பாரு மின்னல், நான் உன்கிட்ட அன்னைக்கு சொன்னதுதான். நான் உன் பக்கத்துல வர்றது, உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறதெல்லாம் வச்சு நான் தப்பானவன் நீ முடிவு பண்ண அதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்காகலாம் நான் உன்கிட்ட உரிமை எடுத்துக்காம இருக்கவும் மாட்டேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கும் எனக்கும் எப்பவோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீ எனக்கு எப்பவோ பொண்டாட்டி ஆயிட்ட மின்னல். அந்த டைரியில நான் எழுதியிருக்கிறதெல்லாம் என்ன சும்மா கதை எழுதியிருக்கேன்னு நினைச்சியா? அதெல்லாம் நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட வாழ்ந்ததை தான் எழுதியிருக்கேன். இல்ல, அதை படிச்சதுக்கு அப்புறமா உனக்கு என் மனசு புரியலையா மின்னல்? எனக்கு புரியல அன்பு. ஏன்னா என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற, நான் மட்டும்தான் உன் மனசுல இருக்கேன்னு சொல்ற, என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ற. அப்புறம் எப்படி நீ வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்க? சரி, நான் தான் உன்னை வேண்டான்னு அவாய்ட் பண்றேன். ஆனா நீ சொல்ற இல்ல, உன் காதல் உண்மைதான், உன் மனசுல என்ன தவிர வேற யாரும் வர முடியாதுன்னு. அப்புறம் எப்படி நீ வேறொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க? இன்னும் 2 மாசத்துல வேறொரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இப்ப வந்து என்னதான் காதலிக்கிற, நான் மட்டும்தான் உன் மனசுல இருக்கேன்னு சொல்றியே, அது எப்படி என்னால நம்ப முடியும்? நான் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது அங்க இருக்கட்டும். ஆனா நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன், நீ மட்டும்தான் என் மனசுல இருக்கேன்னு சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்ல? சொல்லுடி, என் காதல் மேல இன்னும் உனக்கு நம்பிக்கை வரல? இத பார்த்ததுக்கு அப்புறமும் நம்பிக்கை வரல? வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன்னை காதலிக்கிறேன்னு ஏமாத்துறவனா இருந்தா எதுக்கடி உன் பேரை என் நெஞ்சில பச்சை குத்தணும்? நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கும் தெரியும் மின்னல். நான் உன்னை ஏமாத்தல, ஆனா நீ தான் என்னை வேண்டான்னு அவாய்ட் பண்றதுக்காக ஒவ்வொரு காரணமா தேடி உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஐஷு, என்ன இதெல்லாம்? என்னடா, என்னன்னு தெரியலையா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அது சரி, நடிக்கிறதுல நீ தான் மன்னனாச்சே. அப்படி நடிச்சதுனடா என் பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு வந்த. யோ, என்ன வாங்கினது மறந்து போச்சா? வார்த்தையை அளந்து பேசு. யோ, வாங்கினதுக்கு தயா இப்ப பதில் கொடுக்க வந்திருக்கேன். பாத்தியா மைஷு, நாங்க சொன்னப்ப கூட நீ நம்பிருக்க மாட்ட. இப்ப அவங்க வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க பாத்தியா? நேத்து உன் புருஷனோட அப்பாவும் வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணி என்ன அடிச்சுட்டு போயிருக்காங்க. யோ, அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு மட்டும் சொல்ற, அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணன்னு சொல்லலையா? என் புள்ள மேல கைய வச்சதுக்கு அந்த கைய வெட்டியிருப்பேன். உன்னை அடிச்சதோட விட்டனேன்னு சந்தோஷப்படு. பாத்தியா மைஷு, உன் முன்னாடியே எப்படி பேசுறாங்க பாரு. ஷமீர், என்ன இதெல்லாம்? என்ன இருந்தாலும் அவர் என்னோட அப்பா. அவர்கிட்ட நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஐஷு, நாங்க ஒண்ணு வேணும்னு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணல. அவர் பேசினது அப்படி. அவர் என்ன வேணாலும் பேசிருக்கட்டுங்க, அதுக்குன்னு என் அப்பாவை அடிப்பீங்களா? இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். ஒருவேளை என் அப்பா உங்க அப்பாவை அடிச்சிருந்தா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? ஏய், என் அப்பாவை அடிக்கிறது இல்ல, அடிக்கணும்னு கைய ஓங்குன கைய உடைச்சிருவேன். பாத்தியம்மா ஐஸ்வர்யா, அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம். உங்க அப்பாவை அடிச்சிருந்தா உங்களுக்கு இவ்வளவு கோபம் வரும்னு சொல்றீங்கல்ல ஷமீர், அதே மாதிரி தான் என் அப்பாவை அடிச்சதுக்கு எனக்கும் கோபம் வரும். ஐஷோ, அதுக்கு என் அப்பா ஒண்ணு உங்க அப்பா பேசுற மாதிரி பேச மாட்டாரு. எங்க அப்பா என்ன வேணா பேசிருக்கட்டுங்க, அதுக்கு நீங்க பதிலுக்கு பேசியிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு கை நீட்டி அடிப்பீங்களா?
இல்ல கேட்கறதுக்கு யாரும் இல்லன்னு தானே எங்க அப்பாவை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. இதே எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா நீங்க அடிச்சதுக்கு அவன் பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பானா? உங்கள மாதிரியே வந்து உங்க அப்பா கையை உடைச்சிருக்க மாட்டான். ஐஷு பார்த்து பேசு. நான் பார்த்து தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பொண்ணு, என்னால என்ன பண்ண முடியுங்கிறதுனால தானே நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ சரி ஐஷு, இப்ப என்ன? உங்க அப்பாவை என் வாப்பா அடிச்சது தப்புதான். அதுக்கு நான் உன் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா என்ன மன்னிச்சிருங்க. என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப மன்னிப்பு கேட்டா சரிங்க மாப்பிள்ள நானும் மண்டைய ஆட்டுவேன்னு நினைச்சியா? ஐஷு என் வாப்பா தெரியாம உன் அப்பாவை அடிச்சிட்டாரு. அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? நீ எதுவும் பண்ண வேணாம்டா. எங்க பொண்ணை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். ஐஷு உன் அப்பா என்ன சொல்றாரு? அவகிட்ட என்னடா கேக்குற? நான் சொல்றேன். எங்க பொண்ணு மாசமா இருக்கா. அவளை எங்க கூட வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறோம். அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்க பொண்ணு எங்க கூட எங்க வீட்டுல தான் இருப்பா. ஏன் மாசமா இருக்கானா? அவ ஏன் பொண்டாட்டி தானே. அவளை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா இல்ல என் அம்மா அப்பாவுக்கு தெரியாதா? ஆமா, எல்லாம் தெரிஞ்சுதான் எங்க பொண்ணை நீங்க பாத்துக்கிட்ட லட்சணத்தை நாங்களும் பார்த்தோமே. நாங்க துபாயில இருந்து வரும்போது எங்க பொண்ணு ஆஸ்பத்திரியில மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தா. சம்பந்தியம்மா, ஐஷு கணக்கு அப்படி ஆனதுல நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா அன்னைக்கு ஐஷு அப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தப்போ நாங்க எவ்வளவு வருத்தப்பட்டோம். எங்களை விட எங்க புள்ள எவ்வளவு துடிச்சு போனான்னு உங்களுக்கு தெரியாதுமா. நம்ம எல்லாரையும் விட அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஐஸ்வர்யாவை விட்டு அவனால இருக்க முடியாதுமா. அதனால தயவு செஞ்சு அவன்கிட்ட இருந்து ஐஷுவை பிரிச்சிடாதீங்க. இங்க பாருங்கம்மா, நாங்க ஒண்ணு எங்க பிள்ளைய அவ புருஷன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு எல்லாம் நினைக்கல. மாசமா இருக்கிற எங்க பொண்ணை கூட வச்சு பாத்துக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆமா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. முதல் குழந்தை மாசமா இருக்கும்போது என்னெல்லாமோ பிரச்சனை ஆயி போச்சு. சரி, இப்ப ரெண்டாவது குழந்தைக்காவது அவளை கூட வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறோம். இது தப்பா? நீங்க அவளை பாத்துக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அதுக்காக எங்க பையன் கிட்ட இருந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதுதான் வேண்டான்னு சொல்றோம். ஐஸ்வர்யா எங்க வீட்லயே இருக்கட்டும். உங்களுக்கு அவளை பாத்துக்கணும்னா நீங்களும் எங்க கூட எங்க வீட்லயே இருங்க. நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். என்னம்மா பேசுறீங்க? அது எப்படி? உங்க புருஷன் என் புருஷனை கை நீட்டி அடிச்சிருக்காரு. இதுக்கு மேலயும் எல்லாரும் எப்படி ஒரே வீட்ல ஒன்னா இருக்க முடியும்? அப்படியெல்லாம் எங்களால உங்க வீட்ல இருக்க முடியாது. எங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளை எங்க வீட்ல கூட்டிட்டு போய் வச்சுதான் பாத்துக்குவோம். அதுக்கு எங்க பொண்ணுக்கே சம்மதம்னா அப்புறம் உங்களுக்கு என்ன? ஐஷு உன் அம்மா அப்பா கூட போறதுக்கு உனக்கு சம்மதமா? ஆமா. வேரில் நான் அழுதே என் பூவோ சோகம் உணரவில்லை, வேஷம் தரிக்கவில்லை, முன்னாளில் காதல் பழக்கமில்லை. உனக்கென்றே உயிர் கொண்டே அதில் ஏதும் மாற்றமில்லை. பிரிவென்றால் உறவுண்டு அதனாலே வாட்டமில்லை. மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்ந்து போகுமா? என்ன நெஞ்சுக்கு வெளியே மட்டும்தான் உன் பேரை எழுதியிருக்கேன்னு நினைச்சியா? நெஞ்சுக்குள்ளேயும் நீ மட்டும் தாண்டி இருக்க. அது உனக்கும் தெரியும். அப்புறம் இன்னும் 2 மாசத்துல வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நீ நம்புறியா மின்னல்? மின்னல், இந்த அன்பு தாலின்னு ஒண்ணு கட்டுனா அது இந்த ஷைலு கழுத்துல மட்டும்தான். வேற ஒருத்தி என் வாழ்க்கையில இல்ல, என் நினப்புல கூட வர முடியாது. இப்பவும் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை வராதுன்னு எனக்கு தெரியும். நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா அதை உடனே என் வீட்டுல என்னால சொல்ல முடியாது. எனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சப்போ உன்னை அவாய்ட் பண்றதுக்காக தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா அது இப்போ இவ்வளவு பெரிய வினையா வந்து நிக்கும்னு நான் நினைக்கல. இப்ப நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என் கதிர் மாமா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட முடிவு எனக்கு வேணும் மின்னல். என் மேல நம்பிக்கை இல்லை, என்னை காதலிக்கலங்கிற உன்னோட இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தையெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கோ. நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு எனக்கு இப்பவே தெரியணும். ஒருவேளை நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னா நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்குவியா? அப்போ நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்ல போறியா? என்னம்மா இஷ்யூ இதெல்லாம்? உங்க அம்மா அப்பா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் எப்படிமா என் புள்ளைய விட்டு போறதுக்கு சம்மதிச்ச? நீ இல்லனா அவன் என்ன ஆவானோ உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியும்லம்மா. ஐயோ அத்தை, நான் ஒன்னும் அவரை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்லல. நான் மாசமா இருக்கிறதுனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் என் அம்மா அப்பா என்னை கூட வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க கூட குழந்தை பிறக்கிற வரைக்கும் போய் இருந்துட்டு வரேன்னு தான் சொல்றேன். சரிம்மா, நீ உன் அம்மா அப்பாவுக்காக அவங்க கூட போய் இருக்கணும்னு நீ முடிவெடுத்ததெல்லாம் சரிதான். ஆனா உங்க 2 பேருக்கு இடையில ஒரு குழந்தை இருக்கே, அதை பத்தி யோசிச்சீங்களா? ஆமாம்மா ஐஷு, ரியாவை பத்தி நீ யோசிச்சியா? நீ என் புள்ளைய விட்டுட்டு உன் அம்மா அப்பா கூட போய் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொல்றியே, அது வரைக்கும் ரியா என்ன பண்ணுவா?
ஷமீரை விட்டு ஒரு நாள் கூட அவ இருக்க மாட்டா, அது உனக்கும் தெரியும்ல. அப்புறம் நீ அவளை விட்டுட்டு நீ உன் அம்மா அப்பா கூட போய் இருந்துருவியா? அது எப்படி அத்தை? என் பொண்ணை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நான் போகும்போது என் பொண்ணையும் கூட்டிட்டு தான் போவேன். மா, யாரு வேணாலும் எங்க வேணாலும் போட்டும், அது அவங்க இஷ்டம். ஆனா என் பொண்ணை என்கிட்ட இருந்து யாராவது கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாங்க. என்னம்மா ஐஸ்வர்யா, உன் புருஷன் என்ன பேசுறாரு? பச்சை குழந்தை அம்மாவை விட்டு எப்படி இருக்கும்? ஐஷோ, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட உன் அப்பாவுக்கு தகுதி இல்ல. பாத்தியம்மா, இப்ப கூட உன் புருஷன் இப்படி மரியாதை இல்லாம பேசுறாருன்னு. போது ஷமீர், நிறுத்துங்க. இதுக்கப்புறம் என் அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க. மரி ஐஷு, நீ உன் அம்மா அப்பா கூட போக வேண்டாம்னால நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உன்கிட்ட கேட்டுக்கிறம்மா. பெரியவங்க பிரச்சனையில பாவம் அந்த குழந்தைய கஷ்டப்படுத்திடாதீங்க. பாவம் ரியா பிறந்ததுல இருந்து 2 வயசு வரைக்கும் அம்மா பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துச்சு. இதுக்கப்புறமா அந்த குழந்தை அம்மா அப்பான்னு 2 பேரோட பாசத்திலையும் வளரணும். திரும்பவும் அந்த குழந்தைய இப்படி அம்மா அப்பாவோட பாசம் கிடைக்காம பிரிச்சிடாதீங்கம்மா. அப்படி குழந்தைக்கு அம்மா அப்பான்னு 2 பேரோட பாசமும் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்க பொண்ணு ஐஸ்வர்யா எங்க வீட்டுல தான் இருப்பா. உங்க பிள்ளைக்கு விருப்பம்னா வந்து எங்க பொண்ணோட எங்க வீட்டுல இருக்க சொல்லுங்க. என்னது, எங்க புள்ள வந்து உங்க வீட்டுல இருக்கணுமா? அதெல்லாம் நடக்காது. கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணுதான் வந்து புருஷன் வீட்டுல இருக்கணும். எங்க புள்ள இருக்கு வந்து உங்க வீட்டுல இருக்கணும். நாங்க ஒண்ணு உங்க புள்ள வந்து எங்க வீட்டுல இருக்கணும்னு கட்டாயம் எல்லாம் படுக்கல. நாங்க எங்க பொண்ணை தான் கூட்டிட்டு போறோம்னு சொல்றோம். பெத்த பொண்ணு அம்மா இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா உங்க புள்ள வந்து எங்க வீட்டுல இருக்கட்டும். இல்லாட்டி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு இப்ப வரைக்கும் நல்லது கெட்டதுன்னு எதையுமே நாங்க பாத்துக்கல. இப்போ அவ மாசமா இருக்கிற நேரத்துல குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்க கூட வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கே, என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். எனக்கு புரியுதுமா. ஆனா என் பிள்ளையும் என் பேத்தியும் இத்தனை வருஷம் தான் ஐஸ்வர்யா இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இப்ப திரும்பவும் அவ போயிட்டா அவங்க 2 பேரும் அதை தாங்கிக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்க எப்படி இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு நல்லது கெட்டதுன்னு எதையுமே பாத்துக்கல, இப்ப கூட இருந்து பாத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி தான் என் மருமகளுக்கு முதல் பிரசவத்துல எதையுமே நான் அவ கூட இருந்து பாத்துக்கல. இந்த குழந்தைக்காவது நான் அவ கூட இருந்து அவளை பாத்துக்கணும்னு நானும் தான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. சரி, இப்ப உங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, எங்க வீடும் பக்கத்துல தான் இருக்கு. இப்ப நம்ம 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா மாசத்துல 15 நாள் இவங்க உங்க வீட்டுல இருக்கட்டும், நீங்க பாத்துக்கங்க. அடுத்த 15 நாள் எங்க வீட்டுல இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். ஃபாத்தி, நீ என்ன பேசுற? 15 நாள்னாலும் நம்ம புள்ள போய் அவங்க வீட்டுல இருக்கணுமா? ஐயோ இக்கா, இப்ப ஐஸ்வர்யாவும் கோவமா இருக்கா. இப்ப நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவளும் கோவப்பட்டுட்டு அவங்க கூட போயிருவா. அவளை அங்க தனியா அனுப்பி வச்சோம்னா அவங்க எதையாவது சொல்லி அவ மனசை மாத்தி ஒரேடியா நம்ம பிள்ளைகிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். இப்ப 15 நாள் அவங்க போனாலும் நம்ம பிள்ளையோட தானே போவா. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. திரும்ப அடுத்த 15 நாள் நம்ம வீட்டுல தானே இருப்பா. அப்ப நம்ம எப்படியாவது பேசி அவளை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாங்க. ஐயோ என்னங்க இவங்க, நம்ம பொண்ணை எப்படியாவது நம்ம கூடயே கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா இவங்க என்னடானா 15 நாளைக்கு மாப்பிள்ளையும் நம்ம வீட்டில் இருப்பாரு, அடுத்த 15 நாளைக்கு அவங்க வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படிங்க நம்ம ஐஸ்வர்யா மனசை மாத்துறது? விடிஷன் பக்கம் நம்ம வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன்னு சொன்னவங்க இப்ப 15 நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதான் 15 நாளைக்கு நம்ம வீட்டுல இருப்பாங்களே, அந்த 15 நாள்ல ஐஷு மனசை எப்படியாவது மாத்தி அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வீட்டுக்கு போகவே விடாம பண்ணிடலாம். நீங்க சொல்றதும் சரிதான். அப்போ 15 நாளைக்கு இப்ப நம்ம வீட்டுல, 15 நாளைக்கு அவங்க வீட்டுல அவங்க சொல்றதுக்கு நம்ம சம்மதிக்கலாம். சரிங்க, எங்களுக்கும் ஒன்றும் எங்க பொண்ணு அவ புருஷனை விட்டு பிரிஞ்சு வரணும்னால எண்ணம் கிடையாது. எங்க பொண்ணு அவ புருஷனோட சந்தோஷமா இருக்கணும், எங்க பேத்தி அம்மா அப்பான்னு 2 பேரோடையும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். அதனால நீங்க சொன்ன மாதிரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் மாசத்துல 15 நாள் எங்க வீட்லயும் 15 நாள் உங்க வீட்லயும் இருக்கிறதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. அப்புறம் இப்ப நோன்பு, அதனால என் புள்ள உங்க வீட்டுல வந்து இருக்க முடியாது. இந்த 31ஆம் தேதி ரம்ஜான் வருது. அது வரைக்கும் அவங்க எங்க வீட்லயே இருக்கட்டும். ரம்ஜான் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். இன்னும் 1 வாரம் தானே இருக்கட்டும். ஆனா 1ஆம் தேதி உங்க புள்ள வராரோ இல்லையோ எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். இல்லங்க, கண்டிப்பா 1ஆம் தேதி எங்க புள்ள மருமக பேத்தி 3 பேருமே உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஏன் ஐஷு, உன் அம்மா அப்பாவுக்காக என்னை விட்டு போக கூட தயாராயிட்டல்ல? அன்னைக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன. ஆமா சொன்னேன். ஆனா அதுக்காக என் அப்பா வடிச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? எனக்கு நீங்க முக்கியம்தான். ஆனா அதே மாதிரி எனக்கு என் அம்மா அப்பாவும் முக்கியம். நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது
கண்களிலே உன் கண்களிலே பொய் காதல் நாடகம் ஏனடி அன்பினிலே மெய் அன்பினிலே ஓருமை காதலன் நானடி நீயா பேசியது நீயா பேசியது. என்ன லவ் பண்ணலன்னு உன்னால சொல்ல முடியாது மின்னல். சரி, நீ உடனே கூட சொல்ல வேண்டாம். நாளைக்கு வரைக்கும் உனக்கு டைம் தரேன். நல்லா யோசி. நாளைக்கு நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு எனக்கு முடிவா தெரியணும் மின்னல். ஒருவேளை நாளைக்கு நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேனா இதுக்கப்புறம் என்னானாலும் சரி நான் உன் பக்கமே வரமாட்டேன். அந்த டைரியை நானே கொளுத்திடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா